Hi friends, welcome to Alpha Mathematical Institute ஆவடி சென்னை. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா லீனியர் அல்ஜிப்ரால இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் அ குவாட்ரட்டிக் ஃபார்ம் இன் 3 வேரியபிள்ஸ் ஓவர் ஆர், let small r be the rank and s be the signature. Then the number of possible pairs of r comma s is first option 13, second option 9, third option 10, fourth option 16. Okay, ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா 3 வேரியபிள்ல ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் இருக்கு ஓவர் ரியல் ஃபீல்டு. ஓகே, அண்ட் தென் அந்த குவாட்ரட்டிக் ஃபார்மோட ரேங்க் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே குவாட்ரட்டிக் ஃபார்மோட சிக்னேச்சரை வந்து எஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் த நம்பர் ஆஃப் பாசிபிள் பேர்ஸ் ஆர் கமா எஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ்ல குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ அப்போ 3 வேரியபிள்ஸ்ல ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா q ஆஃப் x, y, z is equals to ax square plus by square plus cz square plus d x into y plus e x into z plus f y into z. ஓகே, f y into z. ஸோ இதுதான் வந்து 3 வேரியபிள்ல இருக்கிற ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ax ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் cz ஸ்கொயர் பிளஸ் d இன்ட்டு xy பிளஸ் e இன்ட்டு xz பிளஸ் f இன்ட்டு yz. இந்த குவாட்ரட்டிக் ஃபார்முக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா இதே குவாட்ரட்டிக் ஃபார்மை நம்ம இப்படி ரைட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு இங்க ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போறோம். இங்க ஏ இந்த பிளேஸ்ல எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் டி, அப்போ அதுல ஹாஃப் டி பை டூ, அப்போ இந்த பிளேஸ்லையும் டி பை டூ. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல எக்ஸிசட்டோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸிசட்டோட கோஎஃபிஷியன்ட் இ, அப்போ இங்க இ பை டூ, இந்த பிளேஸ்லையும் இ பை டூ. இங்க ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது வந்து பி, அண்ட் தென் இந்த பிளேஸ்ல ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் அது எஃப், அப்போ இங்க எஃப் பை டூ, இங்கேயும் எஃப் பை டூ, அண்ட் தென் இந்த பிளேஸ்ல இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது வந்து சி. ஓகே, ஸோ இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ இதுதான் வந்து Q அப்படின்ற குவாட்ரட்டிக் ஃபார்ம் இன் 3 வேரியபிள்ஸ். ஓகே, வேர் இதுல இந்த ஏ பி சி டி இ எஃப் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா ரியல் நம்பர்ஸ், ரைட்? ஸோ அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். வேர் இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற இந்த வெக்டார், அண்ட் தென் ஏ அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் ஏ டி பை டூ, இ பை டூ, அண்ட் தென் இங்க டி பை டூ, இங்க இ பை டூ, இங்க பி, இங்கே எஃப் பை டூ, இங்க எஃப் பை டூ, இங்க சி அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங்காகவும் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அசோசியேட் பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே போல இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மை அசோசியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். அப்புறமா இந்த குவாட்ரட்டிக் ஃபார்மோட ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரேங்க் ஆஃப் Q அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை தான் இந்த குவாட்ரட்டிக் ஃபார்மோட ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் Q அப்படிங்கிறது
எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இந்த ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஆர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் non-zero eigenvalues of A, number of non-zero eigenvalues of A. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஃபார்மோட ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரேங்க் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ இந்த நம்பர் நான்-ஜீரோ ஐகன் வேல்யூஸை 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். இந்த P அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் eigenvalues of A, eigenvalues of A. Okay, number of positive eigenvalues of A are Q. அந்த quadratic form ஓட number of positive eigenvalues. N அப்படின்றது number of negative eigenvalues, negative eigenvalues of A or Q. ஓகே, ஸோ அப்போ n அப்படின்றது அந்த குவாட்ரட்டிக் ஃபார்முக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் அப்படின்ற கான்செப்ட் வந்து டிஃபைன் பண்றோம் இல்லையா? இது வந்து என்னது அப்படின்னா P மைனஸ் என், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ, தட் இஸ் எஸ் அப்படின்றது P மைனஸ் என். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா டு ஃபைண்ட், என்ன கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் possible ordered pairs R, S, இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ரைட், ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆர்டர்டு பேர் R, S எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம 2-3 கேஸா பிரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ இது வந்து 3 வேரியபிள் உள்ள குவாட்ரட்டிக் ஃபார்மா இருக்கிறதுனால அதுக்கு அசோசியேட் பண்ற அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் இருக்கு பாருங்க. அந்த ரேங்க் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ரேங்க் 0வா இருக்கலாம், இல்ல ரேங்க் 1ஆ இருக்கலாம், ரேங்க் 0வா இருக்கலாம், இல்ல ரேங்க் வந்து 1ஆ இருக்கலாம், இல்ல ரேங்க் வந்து 2ஆ இருக்கலாம், இல்ல ரேங்க் வந்து 3ஆ இருக்கலாம். இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ 4 பாசிபிலிட்டி இருக்கு. ரைட், ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்றேன்னா இந்த ரேங்க் வந்து 0. ரேங்க் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. தட் இஸ் number of non-zero eigenvalues is 0. Okay, so number of non-zero eigenvalues is 0. So that means all the eigenvalues are 0 eigenvalues. எல்லா eigenvalueமே 0வா இருக்கும். அப்போ P இருக்கு இல்லையா, ஸோ P அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ எதுவுமே இருக்காது. அண்ட் தென் எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n அப்படின்றது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா ஐகன் வேல்யூமே 0 ஐகன் வேல்யூவா இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ 0, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ 0. அப்ப எஸ் அப்படின்றது P மைனஸ் n, அப்ப 0 மைனஸ் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ 0, எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த கேஸ்ல R, S என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0, 0. இது ஒரு பேர் தான். ரைட், இப்போ வந்து கேஸ் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 2, R ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, ஸோ R1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ eigenvalues, number of non-zero eigenvalues is equals to 1. ஓகே, ஒரே ஒரு நான்-ஜீரோ ஐகன் வேல்யூ இருக்கு. ரைட்,
ஸோ இதுக்குள்ள ரெண்டு கேஸ் பிரியும். என்னென்ன கேஸ் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ தான் இருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் அந்த நான் ஜீரோ ஐகன் வேல்யூ பாசிட்டிவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஜீரோ ஐகன் வேல்யூ நெகட்டிவா இருக்கலாம். சப்போஸ் நான் ஜீரோ ஐகன் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ 1. நான் ஜீரோ ஐகன் வேல்யூ நெகட்டிவா இருந்தது அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. ஒரே ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ தான் இருக்கு. அந்த நான் ஜீரோ ஐகன் வேல்யூ பாசிட்டிவா இருந்தா பி வந்து 1, நெகட்டிவா இருந்தா என் வந்து 1. ஸோ P1 அப்படின்னு இருக்கும்போது நான் ஜீரோ ஐகன் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது P வேல்யூ 1, என் வேல்யூ வந்து 0. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது என் வந்து 1, P வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னா 0. அப்ப இந்த கேஸ்ல எஸ் வந்து என்ன அப்படின்னா 1 மைனஸ் 0 தட் இஸ் 1. இந்த கேஸ்ல வந்து எஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா -1. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ் 2ல பாசிபிள் ஆர் கமா எஸ் என்ன அப்படின்னா ஒரு 1 கமா 1 அப்புறமா 1 கமா -1. ஓகே, ஸோ இது கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கேஸ் நம்பர் 3. ரைட், ஸோ கேஸ் நம்பர் 3 இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்பர் 3 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ கேஸ் நம்பர் 3ல என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் நம்பர் 3, கேஸ் 3. ரைட், ஸோ கேஸ் நம்பர் 3ல இந்த ஆர் இருக்கு இல்லையா, ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா 2. ரேங்க் வந்து 2வா இருக்கலாம். தட் இஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ eigen values is equals to 2. Okay, number of non-zero eigen values 2. Right, so அப்போ இதுல கொஞ்சம் கேசஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படி கேஸ் இதுல ஸ்பிளிட் ஆகலாம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ இருந்து ஒரு பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ ஒரு நெகட்டிவ் ஐகன் வேல்யூ இருக்கலாம். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ எதுவுமே இல்லாம இருக்கிற ரெண்டு ஐகன் வேல்யூமே நெகட்டிவ் ஐகன் வேல்யூவா இருக்கலாம். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஐகன் வேல்யூ எதுவுமே இருக்காம இருக்கிற ரெண்டு ஐகன் வேல்யூமே பாசிட்டிவ் ஐகன் வேல்யூவா இருக்கலாம். ரைட், அப்போ இங்க நமக்கு எஸ் சிக்னேச்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா P minus n. So that is equals to 1 minus 1, 0. இங்க சிக்னேச்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா S is equals to 0 minus 2. So this is equals to -2. Okay, இங்க சிக்னேச்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா S equal to 2 minus 0 which is equals to 2. Right, so அப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2, 0 பாசிபிள் R, S 2, 0 and then 2, -2 and then 2, 2. Okay, 2, 2. Right, so and then இதே போல நம்ம கேஸ் நம்பர் 4 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் நம்பர் 4. ஸோ கேஸ் நம்பர் 4ல ஆரோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 3, ரேங்க் 3. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ eigenvalues is equals to 3. number of non-zero eigenvalues வந்து 3 அப்படின்னா பாசிபிள் ஐகன் வேல்யூ இருக்கிற மூணுமே பாசிட்டிவ் ஐகன் வேல்யூவா இருக்கலாம். இல்லைன்னா இருக்கிற மூணுமே நெகட்டிவ் ஐகன் வேல்யூவா இருக்கலாம். இல்லைன்னா இந்த கேஸ் இருக்கலாம், பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ 1 இருந்து நெகட்டிவ் ஐகன் வேல்யூ 2 இருக்கலாம். இல்லைன்னா பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ 2 இருந்து நெகட்டிவ் ஐகன் வேல்யூ 1 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேசஸ்லாம் இருக்கு. இதை தவிர வேற எந்த கேஸும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் 3 அப்படின்னா நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் 0. அப்போ இங்க நமக்கு எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3 minus 0 that is 3. இங்க நமக்கு பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ அப்போ இங்க எஸ் வந்து என்ன அப்படின்னா P minus n which is equals to 0 minus 3. So this is -3 and then இங்க நமக்கு s வந்து எவ்வளோ அப்படின்னா
1 minus 2 that is minus 1. ஓகே, இங்க நமக்கு s ஓட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 2 minus 1 that is 1. ஓகே, ஸோ அப்போ பாசிபிள் therefore possible r comma s ordered pairs, possible ordered pairs r comma s is equals to என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 comma இந்த 3 comma இந்த 3 comma இந்த 3 next 3 comma minus 3. okay, next 3 comma minus 1. okay, next 3 comma 1. okay, ஸோ அப்போ இந்த கேஸில் 1 2 3 4 ஒரு 4 பாசிபிள் ஆர்டர்டு பேர் வருது. கேஸ் நம்பர் 3ல 4 5 6 7. ஓகே, இங்கே வந்து 7 டோட்டலாக 7. அதுக்கப்புறம் இந்த சைடும் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கேஸில் இது ஒன்று 8, இது ஒன்று 9, இந்த கேஸில் ஒன்று 10. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 10. ரைட், ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் 10. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சிக்னேச்சர்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் ரேங்க்னா என்னன்னு தெரியணும். இந்த மெத்தட்ல தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ற இந்த டெக்னிக் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான், எப்படின்றத பார்க்கலாம். Let V be a vector space of dimension 3 over R. Let T from V to V be a linear transformation given by the matrix A is equals to 1 minus 1 0 second row, 1 minus 4 3 third row, minus 2 5 minus 3 with respect to the ordered basis V1 comma V2 comma V3 of V. Then which of the following statements is true? First option, T of V3 is equals to 0. Second option, T of V1 plus V2 is equals to 0. Third option, T of V1 plus V2 plus V3 is equals to 0. Fourth option, T of V1 plus V3 is equals to T of V2. Okay, so சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு சொன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா V அப்படின்றது வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் 3. ஓகே, ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் V is equals to 3 over R. ரைட், இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 3. இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் 3 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஒரு பேசிஸ் இருக்கும். அந்த பேசிஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 எலமெண்ட்ஸை V1 V2 V3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த V1 V2 V3 அப்படின்ற இந்த ஆர்டர்டு பேசிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்டு பேசிஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இந்த 4 ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து ட்ரூவான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ T அப்படின்றது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V அப்படின்ற வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து V அப்படின்ற வெக்டார் ஸ்பேஸ்க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா ஒரு மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேசிஸ் வேணும். ஸோ இந்த பேசிஸ் இருக்குல்ல, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டர்டு பேசிஸ் we can find a linear matrix. ரைட், இப்போ T of V1 கால்குலேட் பண்ணலாம். இது வந்து பேசிஸ் எலமெண்ட். ரைட், ஸோ அப்போ T of V1 அப்படின்றத இங்கு கோடமைனும் இந்த வெக்டார் ஸ்பேஸே இருக்கிறதுனால இதோட பேசிஸ் வந்து V1 V2 V3 அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால
இந்த டி ஆஃப் வி ஒன் வந்து இந்த கோடமைன்ல இருக்கும். இதை இந்த வி ஒன் வி டூ வி த்ரீயோட லீனியர் காம்பினேஷன்ஸா நம்மளால எழுத முடியும். அப்போ டி ஆஃப் வி ஒன்னு ஆல்ஃபா ஒன் ஒன் இன்டு வி ஒன் பிளஸ் ஆல்ஃபா டூ ஒன் இன்டு வி டூ பிளஸ் ஆல்ஃபா த்ரீ ஒன் இன்டு வி த்ரீ இப்படின்னு சொல்லி நம்ம டி ஆஃப் வி ஒன்னை எழுதிக்கலாம். அதே போல டி ஆஃப் வி டூ இதுவும் வந்து கோடமைன்ல தான் இருக்கும். ஸோ இந்த வி அப்படின்ற வெக்டார் ஸ்பேஸோட பேசிஸ் வந்து இந்த இது. அப்போ இந்த வி அப்படின்ற வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கிற எந்த எலமெண்ட்டையும் இந்த பேசிஸ் வெக்டார்ஸோட லீனியர் காம்பினேஷனா நம்மளால எழுத முடியும். அப்ப டி ஆஃப் வி டூ அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா சம் ஆல்பா ஒன் டூ இன்டு வி ஒன் பிளஸ் ஆல்பா டூ டூ இன்டு வி டூ பிளஸ் ஆல்பா த்ரீ டூ இன்டு வி த்ரீ இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இதே போல டி ஆஃப் வி த்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அதையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ஒன் த்ரீ இன்டு வி ஒன் பிளஸ் ஆல்ஃபா டூ த்ரீ இன்டு வி டூ பிளஸ் ஆல்ஃபா த்ரீ த்ரீ இன்டு வி த்ரீ. ஓகே. இப்போ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டி ஆஃப் வி ஒன் டி ஆஃப் வி டூ டி ஆஃப் வி த்ரீ இருக்கு இல்லையா, டி ஆஃப் வி ஒன் டி ஆஃப் வி டூ டி ஆஃப் வி த்ரீ. ஓகே. ஸோ இந்த வெக்டார்ஸோட இந்த வெக்டார்ஸ் இந்த டி ஆஃப் வி ஒன்னு வி ஒன் வி டூ வி த்ரீயோட லீனியர் காம்பினேஷன்ஸா எழுதுவோம் இல்லையா, அந்த லீனியர் காம்பினேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ஸை காலம் வெக்டார்ஸா எழுதணும். அதுதான் இது கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். அதாவது ஆல்ஃபா ஒன் ஒன் டி ஆஃப் வி ஒன்னை இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா, இது ஆல்ஃபா ஒன் ஒன், இங்க வந்து இது ஆல்ஃபா டூ ஒன், இது வந்து ஆல்ஃபா த்ரீ ஒன். ரைட். டி ஆஃப் வி டூவோட கோஎஃபிஷியன்ஸை இங்க எழுதணும். இது வந்து ஆல்ஃபா ஒன் டூ, இங்க ஆல்ஃபா டூ டூ, இங்க ஆல்ஃபா த்ரீ டூ. ஓகே. டி ஆஃப் வி த்ரீயோட கோஎஃபிஷியன்ட்டை இங்க எழுதணும். ஆல்ஃபா ஒன் த்ரீ, ஆல்ஃபா டூ த்ரீ, ஆல்ஃபா த்ரீ த்ரீ. ஓகே. ஆல்ஃபா த்ரீ த்ரீ. ரைட். ஸோ இப்போ இதுதான் இந்த மேட்ரிக்ஸ், இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகே. இங்க எழுதியிருக்கோம் இல்லையா இந்த மேட்ரிக்ஸ் தான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஒன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்புறமா இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த திங்ஸை வச்சுக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவல், இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல். அப்ப இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா 1 -1 0, அப்புறம் 1 -4 3, அப்புறம் -2 5 -3, -2 5 -3, இந்த ரெண்டும் ஈக்குவல். ஓகே. ரைட். இப்போ டி ஆஃப் வி ஒன் அப்படின்றது என்னது, டி ஆஃப் வி ஒன் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். ரைட். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியும். இதுல இருந்து டி ஆஃப் வி ஒன் அப்படின்றது ஆல்ஃபா ஒன் ஒன் இன்ட்டு வி ஒன் பிளஸ் ஆல்ஃபா டூ ஒன் இன்ட்டு வி டூ. அப்ப இதை யூஸ் பண்றோம். இது ஆல்ஃபா ஒன் ஒன், இது ஆல்ஃபா ஒன் டூ. ஓகே. இது ஆல்ஃபா ஒன் த்ரீ, இது ஆல்ஃபா டூ ஒன், இது ஆல்ஃபா டூ டூ, இது ஆல்ஃபா டூ த்ரீ, ஆல்ஃபா த்ரீ ஒன், ஆல்ஃபா த்ரீ டூ, ஆல்ஃபா த்ரீ த்ரீ. ஸோ இந்த ப்ராப்ளத்துல டி ஆஃப் வி ஒன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ டி ஆஃப் வி ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுதான். ஓகே. ஸோ அப்போ இது ஆல்ஃபா ஒன் ஒன், இது வந்து ஆல்ஃபா டூ ஒன், இது வந்து ஆல்ஃபா
3 1. ஸோ அப்போ இது கூட தான் இது. ரைட். ஸோ அப்போ 1 இன்ட்டு V1 பிளஸ் 1 into V2 minus 2 into V3. இது T of V1. Right. தெரிஞ்சு போச்சு. Next T of V2. So T of V2 is equals to இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? minus 1 into V1 minus 4 into V2 plus 5 into V3. Right. T of V1. T of V3. So T of V3 is equals to 0 into V1 plus 3 into V2 minus 3 into V3. Okay. So இப்போ T of V1, T of V2, T of V3 இந்த எல்லா குவான்டிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வரலாம். T of V3 வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஓகே. T of V3 0. ஸோ இது வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. T of V3 is equals to 0 time V1 plus 3 times V2 minus 3 times V3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. இது என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா T of V1 plus V2 equals to 0. அப்போ T of V1 plus V2 அப்படின்றது என்னன்னா இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால T of V1 plus V2 T of V1 plus T of V2 அப்படின்னு எழுதிக்கலாம். T of V1 நமக்கு தெரியும். இதான் T of V1, இதான் T of V2. ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ பிளஸ் V1 மைனஸ் V1 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு டைம் V2, இங்க மைனஸ் 4 டைம் V2. அப்போ மைனஸ் 3 டைம்ஸ் V2ன்னு கிடைக்கும். இங்க மைனஸ் 2V3, இங்க 5V3. அப்போ இங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா plus 3V3. This is also not equals to 0. So second option incorrect option. And then third option வரலாம். Third option என்னன்னா T of V1 plus V2 plus V3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கிறதுனால இதை பிரிச்சுக்கலாம். T of V1 plus T of V2 plus T of V3 அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிச்சுக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as இதை ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இந்த மூணு இதையும் T of V1, T of V2, T of V3. அப்போ இதையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது வந்து 1 டைம் V2, 3 டைம் V2, மைனஸ் 4 டைம் V2. அப்போ 0. இங்க வந்து 2, இங்க மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 5, இங்க பிளஸ் 5. அப்போ இந்த குவான்டிட்டி 0. ஸோ அப்போ T of V1 plus V2 plus V3 is equals to 0. So our third option is correct option. Okay. Right. And then fourth option பார்க்கலாம். Fourth option என்ன கொடுத்துருக்காங்க? T of V1 plus V3 is equals to T of V2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது true or false ன்னு பார்க்கலாம். T of V1 plus V3. T of V1 plus V3. அதானே கொடுத்துருக்காங்க. T of V1 plus V3 V3 is equals to T of V2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை முதல் கால்குலேட் பண்ணலாம். T of V1 plus V3 அப்படின்றத T of V1 plus T of V3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 இங்க வந்து 0. அப்போ இது ஒரு V1 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க 1 இங்க வந்து 3V2. அப்போ இது வந்து 4 டைம்ஸ் V2 அப்படின்னு கிடைச்சிருது. இது மைனஸ் 2V3, இது மைனஸ் 3V3. அப்போ மைனஸ் 5 டைம்ஸ் V3. ஓகே. இதையும் T of V2வையும் பார்க்கலாம். ஸோ T of V2 மைனஸ் 1 டைம் V1 மைனஸ் 4 டைம் V2 பிளஸ் 5 டைம்ஸ் V3. ஸோ அப்படியே சைன் வந்து டிஃபராக இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு T of V2. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷனும் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதான் ப்ராப்ளம். Let M4 of R be the space of all 4 by 4 matrices over R.
let W is equals to set of all aij belongs to M4 of R such that summation I plus j equals to k, aij is equals to 0 for k equals to 2, 3, 4, 5, 6, 7, 8. Then the dimension of W is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ M4 of R அப்படின்றது set of all 4x4 real matrices. ஓகே, ஸோ set of all 4x4 real matricesனா தெரியும். 4x4 matrices with real entries, ரைட். அதுல ஒரு சப்ஸ்பேஸ் டிஃபைன் பண்றாங்க, ரைட். ஸோ W அப்படின்னு ஒரு செட்டு, அந்த செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, செட் ஆஃப் ஆல் aij belongs to M4 of R such that summation I plus j equals to k, aij equals to 0 for k equals to 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன? ஓகே, ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் W is equals to என்ன? இதான் வந்து கொஸ்டின், ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் பார்க்கலாம். அப்போ W அப்படின்ற ஸ்பேஸ்ல set of all 4x4 matrices இருக்கும் satisfying this condition. I plus j equal to k for k equals to 1, 2, 2, 3, 4. இப்போ k வந்து 2ன்னு வச்சுக்கலாம், k equals to 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ I plus j equals to என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான I plus j is equals to 2 அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான I என்ன அப்படின்னா 1, j என்னது அப்படின்னா 1 தான். ஓகே, ஒரே ஒரு தான் இருக்கு, ரைட். அப்போ a இந்த சம்மேஷன், அப்போ a11 is equals to 0. இது எப்படி வந்துச்சுன்னா, இங்க சம்மேஷன் I plus j equals to k, aij equals to 0ன்னு இருக்கு. இந்த k வந்து 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ சம்மேஷன் I plus j equals to 2, aij equals to 0. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ij என்ன அப்படின்னு பார்த்தா 1,1 தான். அப்போ a11 is equals to 0. செகண்ட் k வந்து என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா I plus j equals to 2, ரைட். அப்போ சம்மேஷன் 2 கிடையாது, k வந்து 3ன்னு ஃபிக்ஸ் பண்றேன், k வந்து 3. ஓகே, அப்போ I plus j equals to 3, இங்க aij equals to 0. ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி 4x4 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நான் எழுதிடுறேன். 4x4 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா a11, a12, a13, a14. இங்க a21, a22, a23, a24. ஓகே, a31, a32, a33, a34, ரைட். இங்க a41, a42, a43, a44. இதுதான் ஒரு 4x4 மேட்ரிக்ஸோட ஜென்ரலான ஃபார்ம், ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த I plus j equals to 2 அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து இது, ரைட். இந்த ஒரு என்ட்ரி, ரைட். அப்போ சம்மேஷன் I plus j aij ஈக்குவல்ஸ் டு 0. இந்த I plus j equals to 2 அப்படின்னா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது a11 is equals to 0. இப்போ k-க்கு பதிலா 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு என்ட்ரி, அதாவது சம்மேஷன் I plus j equals to 3, aij equals to 0 அப்படின்றது இந்த ரெண்டு என்ட்ரி, அதாவது a21 அப்புறம் a13, 12, right. So which implies, so I can write a12
plus a21 equals to 0. a12 plus a21 is equals to 0. ரைட். அடுத்து கேக்கு பதிலா நம்ம வந்து 4 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். 4 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 தான், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 தான், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 தான். அப்ப இந்த இதெல்லாம் சேர்ந்து 1. ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ a31 பிளஸ் a22 பிளஸ் a13 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன், அண்ட் தென் இங்க இன்னொரு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன். ரைட். இப்போ கேக்கு பதிலாக 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். கே வந்து 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ இது a41 a32 a23 a14. ஓகே, கே வந்து 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா will get a41 plus a32 plus a23 plus a14 is equals to 0. இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கே வந்து நம்ம வந்து 6ன்னு ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சம்மேஷன் என்ன ஆகும்னா இந்த இது ஆயிரும். ஓகே, கே வந்து 6 அப்படின்னா இந்த இது ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இது a42 plus a33 plus a24 is equals to 0. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். கே 6. அதுக்கடுத்து கே வந்து 7 அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த இது வந்துடும். ஏ வந்து 7 அப்படின்னா a43 plus a34 is equals to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ரைட். கே வந்து 8 அப்படின்னு வச்சுட்டோம்னா a44 is equals to 0 அப்படின்னு கிடைச்சிருது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, டபிள்யூ அப்படின்ற ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகைன் டபிள்யூன்ற ஸ்பேஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா டபிள்யூ அப்படின்ற ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு set of all aij belongs to M4 of R such that summation I plus j is equals to k, aij equals to 0 for k is equals to 2 to 8. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்பேஸ். ரைட். இதுல இருந்து நமக்கு கிடைச்சது a110ன்னு கிடைச்சிருச்சு, a44 இது வந்து 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரைட். ரிமைனிங்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிமைனிங் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்குது. ரைட். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தா a12 plus a21 இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ அப்படின்னு இருக்குன்னா 0. ரைட். இந்த ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வேரியபிளை டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இதுல ஒரு வேரியபிள் தான் ஃப்ரீ வேரியபிள். ரைட். அண்ட் தென் இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 3 அன்னோன் இருக்கு. ரைட். அப்ப இதுல வந்து எத்தனை வேரியபிள்? இந்த இதுல ஒரு வேரியபிள் தான் ஃப்ரீ வேரியபிள். அப்போ ஒரு ஃப்ரீ வேரியபிள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஈக்குவேஷன். அப்போ 2 வேரியபிள் வந்து ஃப்ரீ வேரியபிள். அப்ப இங்க 2 வேரியபிள் ஃப்ரீ வேரியபிள். ஓகே, அந்த இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஈக்குவேஷன் 4 வேரியபிள் இருக்கு. அப்ப இதுல 3 வேரியபிள் வந்து ஃப்ரீ வேரியபிள். ஓகே, அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா இது 3 வேரியபிள்ஸ் 1 ஈக்குவேஷன். அப்ப 2 வேரியபிள் நம்ம ஃப்ரீ வேரியபிளா வச்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிளா கண்டிப்பா ஃப்ரீ வேரியபிளா வச்சுக்கணும். ஓகே,
ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 1 + 2 3, 3 + 2 இது வந்து 3, இது வந்து 6, 6 + 2 8, 8 + 1 எவ்வளோ அப்படின்னு சொன்னா 9. அப்ப இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 9 கிடைக்கும். ஏன்னா இந்த 9 என்ட்ரிஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே. இந்த 9 என்ட்ரிஸ் மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸையே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதனால இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும்னா 9 அப்படின்னு கிடைக்கும். இந்த இந்த எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஈக்குவேஷன்லையும் எத்தனை ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஃப்ரீ வேரியபிள்ஸ்க்கு தான் நம்ம வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணும். ரிமைனிங் இருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ அதனால எத்தனை மொத்தமா ஓவராலா எத்தனை ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து எவ்வளவுதான் இருக்கும்னா 9 தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் 3 9 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் இப்போ போயிடலாம். ரைட். இந்த ப்ராப்ளத்தோட இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். For t belongs to R, define m of t is equals to this matrix. First row 1 t 0, second row 1 1 t square, third row 0 1 1. Then which of the following is true? Determinant of m of t is a polynomial of degree 3 in t. Second option, determinant of m of t is equals to 0. Third option, determinant of m of t is equals to 0 for infinitely many t belongs to R. Fourth option, determinant of m of t is equals to 0 for exactly 2t belongs to R. Okay. ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் t பிலாங்ஸ் டு ஆர் m of t அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த m of t யோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் m of t டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவிலே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ 1 இன்டூ 1 இன்டூ இதுவும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி இன்டூ இதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். 1 இன்டூ 1 1 மைனஸ் 0 இன்டூ டி ஸ்கொயர் இது வந்து 0. ஓகே. ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணிடுவோம். 1 மைனஸ் 0 இன்டூ டி ஸ்கொயர் பிளஸ் 0 இன்டூ சம்திங் அது லீவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் டி ஸ்கொயர் 1 மைனஸ் டி ஸ்கொயர் இது வந்து மைனஸ் டி. ஓகே. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு minus t square minus t plus 1. ஓகே. இதுதான் வந்து determinant of m of t. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா determinant of m of t is a polynomial of degree 3 in t. ஸோ determinant of m of t இங்க பார்த்தோம் அப்படின்னா it is a degree 2 polynomial. degree 2 polynomial. ஓகே. ஸோ இது வந்து டிகிரி 2 பாலினாமியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். ஓகே. ரைட். டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே. டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பான விஷயம். இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டீக்கு பதிலா நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். டீக்கு பதிலா 0ன்னு எடுத்துக்கிட்டாலே டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. டி 0வா இருக்கும் போதே டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி 1 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ரைட். determinant of m of t 0 கிடையாது. இந்த செகண்ட் டிகிரி பாலினாமியல். determinant of m of t is 0 for
infinitely many t belongs to R. infinitely many t belongs to R லாம் கிடையாது. determinant of m of t அப்படின்றது நமக்கு என்னதான் கிடைக்குது, மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி பிளஸ் ஒன் அப்படின்னு தான் கிடைக்குது. இது வந்து ஒரு குவார்டட்டிக் பாலினாமியல். இதுக்கு வந்து அட்மோஸ்ட் டூ ரூட்ஸ் தான் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷனுக்கு அட்மோஸ்ட் டூ ரூட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்ஃபைனைட்லி மெனிலாம் கிடையாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் ஜீரோ ஃபார் எக்ஸாக்ட்லி டூ டி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதுக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி பிளஸ் ஒன் விச் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் அப்படின்னா ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டா இது வந்து டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் ஃபோர் ரைட் விச் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. இது கால்குலேட் பண்ணலாம். பி ஸ்கொயர் அப்படின்றது ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து ஒன்று, சி வந்து மைனஸ் ஃபோர். அப்போ ஒன் பிளஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் ஈக்குவல்ஸ் டு 17. So b square minus 4ac greater than 0. Therefore, it has distinct two distinct real roots. Okay, so அந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கும். therefore ஆப்ஷன் 4 அப்படின்றத கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லீனியர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.